ஹாய்ங்க. நான் வந்து கோழி நாட்டுக்கோழி அடை அள்ளி வைக்க போகிறேன். அது எங்கள் அம்மா எப்படி செஞ்சாங்கங்கிறத நான் அதேமாரி வீடியோ போடுறேன். எங்கள் அம்மா எப்படி செஞ்சாங்களோ அதேமாரி நான் செய்ய போகிறேன். என்னன்னா, எங்கள் அம்மா எப்பொழுதுமே அடை அள்ளி வைக்கும்போது அதுக்கு முன்னாடி இந்த மிளகா 3, இந்த கறி துண்டு 2, அதுக்கப்புறம் ஒரு ஆணி, அதுக்கப்புறம் ஒரு வழக்கமறு குச்சி இதெல்லாம் எடுத்து அந்த புழுதி மண் இருக்கும். அந்த மண்ணில் ஒரு குண்டானில் புழுதி மண் அள்ளி நிறையா கொஞ்சம் வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா இதை ஓரமாக அதை வச்சிடணும். இது ஓரமாக திஷ்டி கழிக்கிறதா இது எதுக்குன்னு தெரியல. ஆனால் அந்த கோழிக்கு ஏதோ ஒன்று இதை ஃபஸ்ட்டு இதை செஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் அடையிலேயே வைப்பாங்க. அந்த குஞ்சு எத்தனை முட்டை வைக்கிறோமோ அத்தனை முட்டையும் அப்படியே பொரிச்சிருங்க. எங்கள் அம்மா அதை விட என்னென்னா, உள்ளங்கை அப்படி கை 2யும் இப்படி பரப்பி வச்சுட்டு, அதுக்கப்புறம் கையில் மேலே எல்லாரையும் அதை அடுக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அப்படி வச்சுருவாங்க. ஆனால் எனக்கு அடுக்க ஆள் இல்லை. அதனால் நான் ஒத்தையாக வைக்கிறேன். முட்டையை நான் எதில் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்களா? முட்டை கோழி முட்டை விட்டு நிறைய வச்சுருக்கு. அதனால் நான் இது ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கிறேன். எல்லாம் பருப்பு டப்பா, இந்த மாதிரி வெந்தய டப்பா, அதிலேயே தான் முட்டையை அடுக்கி வச்சுருக்கிறேன். 3 டப்பாவில் முட்டை இருக்குங்க. நிறைய முட்டை இருக்குது. இதில் வெள்ளைக்கோழி கம்மியாக தான் விட்டுச்சு. இந்த மஞ்சக்கோழி நிறைய முட்டை விட்டுச்சுங்க. அது வெள்ளைக்கோழி முட்டை விட்டது ரவுண்டு முட்டையாக உருண்டையாக இருக்குது. அதே மஞ்சக்கோழி விட்ட முட்டை நீட்ட சைஸில் இருக்குது. ஆனால் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இந்த நீட்ட சைஸ் முட்டை சேவக்கோழியும், உருண்டையாக இருக்கிற முட்டை பொட்டைக்கோழியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னன்னு தெரியல. ஆனால் நான் உங்களுக்காக சொல்கிறேன். ஒரு வயலில் போய் நான் மாடு கட்ட இன்னைக்கு போனேன். அங்கே கட்டுற இடத்துல கால் வைக்க போகிற இடத்துல ஏதோ ஒன்று புறா மாதிரி ஏதோ ஒன்று உட்காந்துருச்சுங்க பில்லுக்குள்ளே, பறவை மாதிரி. அந்த பறவையை டக்குன்னு பறந்து போயிட்டு, பறந்து போனதுக்கப்புறம் அந்த தரையில் ஒரு 7 முட்டை இருந்துச்சு. அது பார்த்தா அந்த காடா முட்டைன்னு சொல்லுவாங்கள்ல, வயல்லாம் காடா கோழி முட்டை விடுமா. அது இன்றைக்கி தான் எனக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். 7 முட்டை விட்ருக்குங்க. அழகாக குட்டி குட்டி முட்டையாக இருக்குது. சரி, இன்றைக்கி அடை அள்ளி வைக்க போகிறோம். அது உட்காந்துட்டு பறந்து போயிட்டு, அந்த முட்டை இன்னுமே அது ஏதாவது மாடு கீடு வச்சிடணும். நான் எடுத்துகிட்டு என் கோழி குஞ்சுக்கு வைக்கிறதுலையே நானும் வைக்கலான்னு இது எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. இந்த காடா குஞ்சை பார்ப்போம். இது பொரிக்கிறதுக்காக, இந்த அடை அள்ளி வைக்கிறதுக்காக இதையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். ஏற்கனவே என்கிட்ட முட்டை நிறையா இருக்குது. அந்த 2 கோழி விட்ட முட்டையும் சேர்த்து ஒரு 35க்கு மேலே இருக்கும். இதையும் சேர்த்தா எத்தனை முட்டை வருதுன்னு தெரில. எல்லாத்தையும் அடை அள்ளி வைக்கலான் இருக்கேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் குஞ்சு பொரித்தோன்னே அதை எப்படியெல்லாம் பாதுகாக்கிறேங்கிறத ஒரு வீடியோவாக போடுறேன். நான் இங்கே நிறைய கீரி புல்லை தான் இருக்குது. ஆனாலும் கோழி குஞ்சு வளர்த்தா அந்த நாட்டுக்கோழி முட்டையெல்லாம் விலை ஜாஸ்தி. இப்போ என்னமோ ஒரு கோழிக்கெல்லாம் சீக்கு வந்ததுனால கோழி பண்ணையெல்லாம் நிறைய அழிஞ்சிருச்சு. ஒரு நாட்டுக்கோழியின் விலை எனக்கு 500 ரூபா. நான் வாங்கினேன். ஆனால் நான் விற்றது கிடையாது. கோழியை வளர்த்து நல்லா திங்கலாம், சாப்பிடலாம். விருந்தாடி வந்தால் நான் ஒரு நாட்டுக்கோழியை அடித்து போட்டோமா நல்லா சாப்பிட்டுட்டு போவாங்க. கறி வாங்கணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் கோழி இருந்தால், கோழி எதுக்கு வளர்ப்பாங்கன்னா, கிராமத்துலலாம் யாரும் பொசுக்குன்னு வந்தாங்கன்னா நாட்டுக்கோழி அடித்து போட்டுருவாங்க வீட்டில். அதனால் அதுக்காகவே வளர்ப்பாங்க. இங்கே பாருங்கள், நான் மண்ணில் இந்த புழுதி மண் தான், அது புழுதி மண்ணில் தான் வைக்கணும். நல்லா அள்ளிட்டு வச்சுருந்தேன். இது அடை அள்ளி வைக்கும்போது எப்பொழுதுமே புதன்கிழமை வைக்கணும், இல்லைன்னா சனிக்கிழமை வைக்கணும். சனிக்கிழமை வச்சா பெருவும், புதன்கிழமையும் சனிக்கிழமையும் பெருவுற நாள். அதனால் அந்த கிழமை வைக்கணும். வியாழக்கிழமை வச்சா சாவக்கோழி தான் அதிகமாக பொரிக்கும்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வியாழக்கிழமை வச்சா சேவல் தான் அதிகமாக இருக்கும், தவிர பொட்டை குஞ்சு கம்மியாக இருக்கும். இந்த பாருங்க, எல்லா முட்டையும் வச்சுட்டேன். அந்த காடா முட்டையை மட்டும் நடுவில் வச்சுருக்கிறேன், குட்டியாக இருக்குது. ஆனால் கோழி குஞ்சு பொரிக்கிறதுக்கு முன்னாடி அது பொரிச்சிருமோ என்னமோ தெரியல, என்ன ஆகுதுன்னு தெரில. அந்த குஞ்சு அந்த புறாவை எடுத்து தனியாக வளர்க்கணும். கோழி கொத்தி விடுமா என்னமோ பயமாக இருக்குது. இதை வச்சுருக்கிறேன். முட்டையெல்லாம் வச்சாச்சு. இப்போ போய் கோழியை எடுத்துகிட்டு வர வேண்டியதுதான். கோழி முட்டை விட்டுக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் கொஞ்ச நேரம் தான் அடை கிடக்குது. இந்த கோழியை நம்ம உட்கார வைக்கிறோன்னா, 1 விட்டு நாள், இந்த வெயில் காலம் இல்லையா, அதனால் 1 விட்டு நாள் இதுக்கு தண்ணி வைக்கணும். மயக்கமாக இருக்கும். உடனே தண்ணி வச்சு அரிசி வச்சு அதுக்கப்புறமா தான் அது சாப்பிட்டு தண்ணியை குடித்ததுக்கப்புறம் தான் அதுக்கு கண்ணே தெரியும். ஏன்னா அது ஒரு நாள் ஃபுல்லாக பட்னியாக இருக்கும். மறுநாள் தான் சாப்பிடும். அதுமாதிரி இந்த மாதிரி அடை அள்ளி உட்கார்ற கோழிக்கு
ரொம்பையும் தெம்பு இல்லாமல் இருக்கும், லேசாகவும் இருக்கும், கீரி புள்ளையெல்லாம் விரட்டும். அதனால் அதை கொஞ்சம் பார்த்து பத்திரமா வச்சுக்கணும். ஆனால் இது ரொம்ப அறிவுள்ள கோழிங்க, ரொம்ப பயங்கரமாக பாதுகாத்துச்சு அந்த ஒரு 2 குஞ்சையே. ஆனாலும் அதை வந்து நான் வயலுக்கு போனதுனால அதை என்னால் பாதுகாக்க முடியல. அது கீரிப்புள்ள சாப்பிட்டுட்டு ஒரே சத்தம், ஊன்னு அங்கே வரைக்கும் கேட்டுச்சு பார்த்துங்க. பாவமாக இருந்துச்சு. அதனால தான் இந்த கோழியை மறுபடியும் அடலி வச்சு இதுக்கு தனியாக எங்கள் அப்பா கூண்டு அடித்து தரேன்னாங்க. அந்த கூண்டுக்குள்ளேயே வளமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதை வளர்க்குறத உங்களுக்கு வீடியோ போடுறேன். இதை வந்து இந்த டப்பில் தான் வச்சுருக்கேன், அகலமான டப்பாவில் தான் வச்சுருக்கேன். இது வந்து அட்டை ஒன்று இருந்துச்சு, அட்டை, அதுக்கு மேலே ஒரு சாக்கு, கொஞ்சம் காற்று வர்ற மாதிரியே லைட்டாக மூடி வச்சுக்கணும். அவ்வளோதாங்க, அதோடு முடிஞ்சு விட்டது. இனிமே குஞ்சு பொரிச்சோன்னே உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.